வந்து நாங்க இந்த ஊஞ்சல் மாட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்றேன். 1000 விஷயம் பார்த்து பார்த்து பண்ணாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டில் இந்த ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ணதில் சில ரிக்ரெட்ஸ் இருக்குது. அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். 40ஸ்லையாவது நமக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஊஞ்சலோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இப்படி பேசியே ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் இருக்கிற எங்கள் வீட்டில் இப்போ நியூ அரைவல் ஒரு ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஊஞ்சல் நாங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு ஊஞ்சல் கடையிலேருந்து வாங்கி சென்னை டு சிங்கப்பூர் எப்படி ஷிப் பண்ணோம், என்ன ப்ராசஸ், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்களும் ஊஞ்சல் வாங்கணும் அப்படின்ற பிளான் இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். விவேக் அசோசியேட்ஸ் இதுதான் அந்த ஊஞ்சல் கடை. இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது. இது கொரட்டூர் பிரான்ச். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கிளியர் டீட்டெயில்ஸ், அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷன்லேயே நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா. இவங்களோட இன்னொரு பிரான்ச் ரத்தன் பஜார், பார்க் டவுன், கந்தசாமி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பிரான்ச்சுக்கு தான் போனோம். ஆனால் அங்கே பார்க்குற மாதிரி இடம் இல்லை. ஒரு குடோன் மாதிரி தான் இருந்தது. டிஸ்பிளே எல்லாம் இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. உள்ளே போய் எல்லாம் பார்க்க முடியல. அதனால் இந்த அட்ரஸை வாங்கிட்டு இங்கே வந்தோம். கடைக்குள்ளே போனதுமே ஓனரோட பேர் போட்டு பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு, அவரோட ஃபோட்டோவும் போட்டு இது மாதிரி ஒரு அவார்டு டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு வீடை வந்து ஒரு கடை மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ரூம்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது நாங்கள் லாஸ்ட் இயர் இந்தியாவுக்கு போனப்போ விசிட் பண்ணது நவம்பர் டிசம்பரில். கொஞ்சம் மழை சீசன். ஆல்சோ நாங்கள் இருக்கிறது தண்டையார்பேட், நார்த் மெட்ராஸ். இது கொரட்டூர் வரவே கொஞ்சம் நல்ல லாங் டிஸ்டன்ஸாக இருந்தது. அதனால் எங்களால் 2-3 ஷாப் விசிட் பண்ணி கம்பேர் பண்ணி எல்லாம் பார்க்க முடியல. இன்னொன்று, இங்கே இருந்த கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இன்னும் சில விஷயம் எல்லாம் கூட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இந்த கடை எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஒரு வீட்டை கடையாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு பிளேஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க முடியுமா அப்படின்ற கலெக்ஷன்ஸை பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஆல்சோ அங்கேயே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது வீக் டேஸ். ஒர்க்கிங் டேயில் போனப்பவே அந்த கடைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஊஞ்சல் கடைக்கு இவ்வளோ க்ரௌடு வருமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஓனர்கிட்ட பேசுகிறதே வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஆனால் கிளியராக ஒரு டவுட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தது. இவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா ஒரு 2-3 கடையாவது போய் பார்த்து கலெக்ஷன்ஸ் பார்த்து அங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கினா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் அங்கே அன்றைக்கி நாங்கள் போய் பார்த்த கலெக்ஷன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வர்றதும் அங்கே ஆன் ஸ்பாட் புக்கிங் நடந்தது, இதெல்லாம் நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது. இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இவங்க 3 தலைமுறையாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிரான்ச்சில் இவங்க அப்பா இருந்தாங்க. அவர் தான் இவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே போங்க, என் பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. இவங்கக்கிட்ட வால் டெக்கோர், ஊஞ்சல், டைனிங் டேபிள், சேர்ஸ், டீ டேபிள் அப்படின்னு எல்லாமே வுடன் ஒர்க்கில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இவங்கக்கிட்ட அந்த டெக்கோர் ஐட்டம்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. இது ஒரு பிரம்மாண்டமான டைனிங் டேபிள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்விங் பண்ணி உள்ளே இன்லே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் டேபிள் மேலே ஒரு டெம்பர்ட் கிளாஸும் போட்டிருக்காங்க. க்ளீனிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீடு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஏற்ற சைஸில் இவங்கக்கிட்ட எல்லா விதமான டெக்கோர் ஐட்டம்ஸும் இருக்குது. இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை, எந்த கொலாபரேஷனும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஊஞ்சல் வாங்கினோம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
இன்ஃபேக்ட் அந்த ஓனரை நாங்கள் கொஞ்ச நேரம் வீடியோவில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டோம். அதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. அடுத்து அவர் கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தார். மேம் நீங்களே வந்து வீடியோ எடுத்துக்கோங்க, எனக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாரு. அதனால் நானே தான் வீடியோ ஷூட் பண்ணேன். நம்ம ஓன் பர்பஸ்க்கும் இங்கேருந்து டெக்கோர் ஐட்டம்ஸ் வாங்கலாம். ஊஞ்சல், டைனிங் டேபிள், சேர், ஃபர்னிச்சர் இதெல்லாமே வாங்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் போயிருந்தப்போ அங்கே ஒரு கிரகப்பிரவேசமும் இருந்தது. அவங்க வீட்டுக்கு இது மாதிரி ஒரு வால் டெக்கோரும் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம். ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடன் ஒர்க்லேயே ஒரு விநாயகர் ஃப்ரேம் வாங்கியிருந்தோம். அதை தான் நாங்கள் கிஃப்டாக வாங்கினோம். 1000 விஷயம் பார்த்து பண்ணாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டில் இந்த ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ணதில் சில ரிக்ரெட்ஸ் இருக்குது. அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன எல்லாம் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்ஸ் நம்ம ஊஞ்சல் எப்படி வேணுன்றதை செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு மாற்றத்துக்கு செயினுமே அங்கே நிறைய டிசைனில் வச்சுருக்காங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சிலது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வச்சுருக்காங்க, சிலது வந்து பிராஸ் கோட்டிங், பிராஸ் ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த உருவம் எல்லாம், இந்த பொம்மை இருக்குது இல்லையா, இது வந்து பியூர் பிராஸில் தான் கிடைக்கும். ஊஞ்சல் தானே போனதும் வாங்கிடலாம் அப்படின்னு தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் போன அப்புறம் தான் அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுது. அந்த கடையில் நாங்கள் ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த உருவம் கொண்ட பொம்மையெல்லாம் பாவை விளக்கு, யானை, குதிரை, மயிலுன்னு நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. அந்த செயினுமே ஒன்று ஒரு டிசைனில் இருந்தது. எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம், ஒரு கிளாரிட்டி இருக்கும். மயில் பொம்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாலுமே நிறைய விதமான மயில் இருக்குது. தோகையை விரிச்சா மாதிரி, சைட் போஸில் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருந்தது. இது இப்போ அவங்களோட லேட்டஸ்ட்டு சிக்னேச்சர் ஊஞ்சல்னு சொல்லலாம். அதாவது ரிவர்சபிள் ஊஞ்சல். பால்கனி இருக்குன்னா 2 பக்கமுமே திருப்பி போட்டு உட்காந்துக்கலாம். இந்த ஊஞ்சலில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த கைப்பிடி வைக்கிற இடத்துல எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியாது. ஏன்னா அந்த மெக்கானிசம் வர்றதுனால அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வரா மாதிரி இருக்கும். கை வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு அந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரிவர்சபிள் மாடல். ஆனால் இந்த ஒரு ரீசன்னால் நான் அதை சூஸ் பண்ணலை. நிறைய விதமான மனை வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயுமே மனை இருக்குது. இந்த கடையை சுற்றி பார்க்குறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஃபினிஷிங்கில் அழகாக மேலே உள்ளே ஃபுல்லாக செதுக்கி என்கிரேவ் பண்ணி மேலே இது மாதிரி பாலிஷ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக அழகாக வச்சு நல்லா. இது மாதிரி பீசஸ் வந்து அவங்க கட் பண்ணி என்கிரேவ் பண்ணி இது மாதிரி கட்டிங் ஒன்றுத்துக்குமே இது மாதிரி கட்டிங் கொடுத்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் கட்டிங் கொடுத்து அதில் வந்து இது மாதிரி என்கிரேவ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை வச்சு இப்படி பதிச்சிடுவாங்க. அப்படி தான் வந்து இந்த ராஜா ராணி கான்செப்டு இது எல்லாமே வந்து என்கிரேவ் பண்ணி உள்ளே பதிக்கிறது. அப்படி தான் இந்த ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு மேலே பாலிஷ் பண்ணிடுவாங்க. இந்த கடையில் 2 விதமான வுட் குவாலிட்டி தான் வச்சுருக்காங்க. ஒன்று டீக் வுட், இன்னொன்று ரோஸ் வுட். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கலர்லேயும் அந்த கிரெயின்ஸ்லேயுமே தெரியும். டீக் வுட் கொஞ்சம் லைட்டர் கலரில் இருக்கும். அதுவே ரோஸ் வுட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர்லேயும் அதில் கிரெயின்ஸ் நல்லாவும் விசிபிளாக தெரியுது. வேறு எந்த குவாலிட்டிலையுமே இவங்க வுட் வைக்கலை. ட்ரெடிஷ்னல் மாடலில் பிளெயினும் வச்சுருக்காங்க, அதுவே டிசைன் பண்ணியும் வச்சுருக்காங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் எந்த விதமான பெயிண்ட்டோ கலரிங்கோ இல்லை. அது எல்லாமே வுட் ஒர்க்கு தான். ஒன்றுமே கார்விங் பண்ணி அது உள்ளே வந்து இன்லே பண்ணி வச்சு மேலே பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஈஸி சேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்ராடில் இருக்கோன்னா நம்ம இதெல்லாம் வாங்கினாலும் இதை ஷிப் பண்ணி நம்ம இருக்கிற கண்ட்ரிக்கு கொண்டு வர்றது பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஊஞ்சல் போட வீட்டில் இடம் இல்லைன்னா இது மாதிரி ஈஸி சேர் ஆப்ஷனை கூட செலக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டச்லேயே இருக்கும். ஆன்டிக் பீஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டுக்கே ஒரு டெக்கரேட்டிவ் லுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் நமக்கும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும்.
நாங்கள் ஊஞ்சல் வாங்கும்போது ஒன்றுமே தனித்தனி ப்ரைஸ் தான். இப்போ செயின் பிட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு பிட்டு ஒரு ப்ரைஸு. அந்த ஐடியல்ஸ் காட்டியிருந்தால உருவ பொம்மை, அந்த பொம்மை ஒன்று ஒரு ப்ரைஸு. மேலே கிளாம்ப், அதாவது நம்ம சீலிங்கில் கிளாம்ப் அடித்து ஊஞ்சலை மாட்டுறோம் இல்லையா, அந்த கிளாம்ப் ஒரு ப்ரைஸு. அப்புறம் அந்த ஊஞ்சல் வுட்டு ஒரு ப்ரைஸு. அது மாதிரி எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஊஞ்சல் மாட்ட போகிறோன்ற பிளான் இருந்ததுன்னா அப்போ சீலிங்கில் எப்படி அந்த கிளாம்ப் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை கட்டியாச்சு அதுக்கப்புறம் மாட்டணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு தேவையான கிளாம்ப்பு, கான்க்ரீட் சீலிங், ஃபால்ஸ் சீலிங், உடன் சீலிங், அது மாதிரி ஒரு சீலிங்க்குமே எது மாதிரியான கிளாம்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு வீக்கில் சீலிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் சீலிங்கில் ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க அதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஒரு கிளாம்புமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்தந்த சீலிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. சீலிங் எப்படி இருந்தாலுமே ஊஞ்சல் கண்டிப்பாக மாட்டலாம். அதே மாதிரி சைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி, 2 ஆள் உட்கார்ற மாதிரி, 4 அடி, 5 அடி, 6 அடி அப்படின்ட்டு சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீடு வரைக்கும் எல்லா வீட்டுக்குமே ஊஞ்சல் மாட்டுற மாதிரி சைஸுமே வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க நாங்கள் வாங்கின ஊஞ்சல் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஊஞ்சல் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் ஹாலில் இருந்த சோஃபா இந்த லுக் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அந்த 2 சோஃபா இருக்கிற இடத்துல தான் இப்போ ஊஞ்சல் பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு பார்சல் வந்து ரீச் ஆகும்போது பேக்கிங் இப்படி தான் இருந்தது. ரொம்ப சேஃபாக வந்து ரீச் ஆகிருந்தது. விவேக் அசோசியேட்ஸ் நம்ம ஊஞ்சல் வாங்கின கடையிலேயே நமக்கு ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. எண்டு டு எண்ட் அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஊஞ்சல் காஸ்ட்டை விட ஷிப்பிங் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால, அவங்க சொன்ன ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம எப்படி அந்த ப்ரைஸை கட் டவுன் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சியில் நாங்களே வந்து ஷிப்பிங் எங்களோட ஓன் இதுலேயே நாங்கள் பண்ணிக்கிட்டதுனால அவங்க சொன்ன ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியாக கொஞ்சம் ரீசனபிளாக எங்களால் பண்ணிக்க முடிஞ்சுது. விவேக் அசோசியேட்ஸ் அவங்க சொன்ன கொரியர் ஆப்ஷன்ஸ், இந்த ஃபெடெக்ஸ், டிஹெச்எல் இது மாதிரி கொரியர் ஆப்ஷன்ஸ் சொன்னாங்க. கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே, நாங்கள் சிங்கப்பூர் வரும்போதே இந்த செயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்துட்டோம். இந்த உருவ பொம்மை, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட லக்கேஜில் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி தான் நாங்கள் கொரியர் காஸ்ட்டை கட் டவுன் பண்ணோம். இந்த 2 சோஃபா இருக்கிற இடத்துல தான் அடுத்து நாங்கள் ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ணோம். இந்த 2 சோஃபாவையும் கிளியர் பண்ணிவிட்டு நாங்களே எங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை வச்சு ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ணோம். இந்த உருவ பொம்மை எல்லாம் அவங்க பேக் பண்ணி கொடுத்தது ரொம்ப நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்கள் லக்கேஜ்லேயே கொண்டு வந்துட்டோம். இன்னொரு ராடு வரணுமா? 1 2 இன்னொரு ராடு கீழே வரணும். இன்னும் 2 ராடு வரணும். ஆமாம், 2 ராடு. சென்னையில் இருந்தோன்னா அவங்களே கூட வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. இங்கேனவே நம்ம ஃப்ரெண்டை வச்சு நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். ஊஞ்சல் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்னலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. செவுத்துலேருந்து ஒரு 3 அடிக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஆடும்போது கொஞ்சமாவது ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த கிளாம்ப் எப்படி மாட்டணும், இந்த பிட்டெல்லாம் எப்படி மாட்டணும், ஸ்ட்ரைட்டாக மாட்டணும், கொஞ்சம் கூட ட்விஸ்ட் ஆகாமல் மாட்டணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தான் நாங்கள் மாட்டியிருந்தோம். ஆமாம், அந்த இதுக்கு சென்டர். ஆனா ஊக்கோட சென்டர் எதுனா? அந்த ஊக்க சென்டர் தானே இது? இல்லைண்ணா, நம்ம அதை கீழே வச்சு மெஷர் பண்ணணும்ல. இப்போ இங்க எத்தனை ஊக்கு வந்துச்சுன்னா இது வெளில வந்துடாது. எதுனா? அந்த எட்ஜ் இந்த சொல்றேன், இந்த போர்ஷன். இந்த போர்ஷன். இந்த போர்ஷன் வெளில வந்துடாது. இல்லைண்ணா, நம்ம கீழே வச்சு மெஷர் பண்ணணும்ல. இப்போ இங்க எத்தனை ஊக்கு வந்துச்சுன்னா இது வெளில வந்துடாது. அந்த எட்ஜ் இந்த சொல்றேன், இந்த போர்ஷன்.
நாங்கள் இந்த செயின் டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அதிகமாக டிசைன் இருக்க வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப பிளெயினாகவும் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிளாசிக்காக இருந்தது. மினிமல் டிசைனோட ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸ்டீல் ஃபினிஷ்லேயும் செயின்ஸ் இருந்தது. நாங்கள் இது மாதிரி ஸ்டீல் தான், ஆனால் இது மாதிரி பிராஸ் கோட்டிங்கில் வாங்கியிருந்தோம். இது வந்து இண்டோருக்கு போடும்போது அந்த லுக் ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு இது மாதிரி பிராஸ் ஃபினிஷில் வாங்கியிருந்தோம். இந்த ஊஞ்சலுக்கு நாங்கள் 4 யானை பொம்மையும் 4 மயில் பொம்மையும் வாங்கியிருந்தோம். இந்த பொம்மை எல்லாம் எத்தனை வாங்கணும் அப்படின்றது நம்ம சாய்ஸ் தான். இந்த ஊஞ்சல் லெங்க்த்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வந்து லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டியாக லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கூட நம்ம வச்சு வேணும்னா கொஞ்சம் ஹைட்டை ஏற்றுறதோ இறக்குறதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த ஊஞ்சலோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? இந்த ஊஞ்சலோட சைஸ் 2 அடி அகலம், 5 அடி நீளம், அதாவது 2 feet வித் அண்ட் 5 feet லெங்த். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட 2 குவாலிட்டியில் தான் வுட் இருக்குது. ஒன்று டீக்குட், இன்னொன்று ரோஸ்வுட். இது வந்து ரோஸ்வுட். டீக்குட்டை விட நல்ல குவாலிட்டி. இட் கேன் பி பாஸ்ட் ஆன் டு ஜெனரேஷன்ஸ். அடுத்து வர தலைமுறைக்கு கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊஞ்சலோட டோட்டல் காஸ்ட் பிரேக் டவுன் பார்த்துடலாம். இதில் ஒன்றுமே தனித்தனி ப்ரைஸு, அதாவது ஒரு பொருளுக்குமே ப்ரைஸ் தனித்தனியாக போட்டிருக்காங்க. இந்த ஸ்விங்கு, இந்த ஊஞ்சலோட ப்ரைஸ் மட்டுமே 55,000 ரூபாய். செயின் அப்புறம் பிராக்கெட் இது சேர்த்து 24,000. அந்த பொம்மை இருக்குது இல்லையா, ஐடல்ஸ், பிராஸ் ஐடல்ஸ், அது வந்து 8 பீஸ் இருக்குது. 4 யானை 4 மயில், மொத்தம் சேர்த்து 4,000 ரூபாய். இந்த ஊஞ்சலோட டோட்டல் காஸ்ட்டு 83,000, 83,000 ரூபாய். இந்த ஊஞ்சலில் நமக்கு புரிகிற மாதிரி நம்பர்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கைப்பிடி அந்த பொசிஷனில் வச்சு ஸ்க்ரூ பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அங்கே நம்பர் பாருங்கள், 1 2 3 4. ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக போட்டுருக்காங்க. காட்டுங்க. இப்போ இதை அது மேலே கரெக்டாக வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம்ல, ஈஸியாக இருக்குது புரியறதுக்கு. ஓகே, இப்போ ஊஞ்சலோட டோட்டல் காஸ்ட் 83,000ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த ஊஞ்சல் காஸ்ட்டை தவிர ஷிப்பிங் காஸ்ட், இதுதான் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதை சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ஷிப் பண்ணுறதுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஊஞ்சலோட காஸ்ட்டே 83,000 ரூபாய், ஆனால் இதை ஷிப் பண்ணி இங்கே கொண்டு வரத்துக்கு 1,00,000க்கு மேலே ஆகும். இந்த ஷிப்பிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கார்கோவில் கொண்டு வரலாம், ஆனால் கார்கோவில் கொண்டு வந்தால் டைரெக்டாக சிங்கப்பூருக்கு வராது. சென்னை டு மலேசியா போகும், அப்புறம் மலேசியாவிலேருந்து திரும்ப சிங்கப்பூர் கொண்டு வரணும். இன்னொன்று செகண்ட் ஆப்ஷன், நம்ம த்ரூ ஏர், அதாவது கொரியரில் கொண்டு வரலாம். அதுலேயுமே அவங்க சொன்ன ப்ரைஸு 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகும், அதாவது இன்க்ளூடிங் இந்த செயின், பிராக்கெட், ஐடல்ஸ், பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஊஞ்சலோட. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அது நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டோம். வெறும் அந்த பலகை, உட்டன் பலகை, அந்த 2 கைப்பிடி, அப்புறம் பேக் ரெஸ்ட், இது மட்டும்தான் நாங்கள் கொரியரில் கொண்டு வந்தோம். இப்போ ஷிப்பிங் காஸ்ட் பார்க்கலாம். இந்த பலகை எல்லாம் கொரியர் பண்ணுறதுக்கு $550, இன்க்ளூசிவ் ஆஃப் சிங்கப்பூர் ஜிஎஸ்டி, ஏர்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாம் சேர்த்து. அப்புறம் சிங்கப்பூரில் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு $30. இது இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா 42,500 ரூபாய், 42,500 rupees ஆச்சு ஒன்லி ஃபார் ஷிப்பிங். அவங்க சொன்னது 1,00,000க்கு மேலே சொன்னாங்க, அதை நம்ம 42,500ல் முடிச்சிருக்கோம். இதில் நம்ம புக் பண்ணியிருந்த கொரியர் ஏஜென்சியே அந்த ஷாப்பில் இருந்து பேக்கிங் பண்ணி அங்கேருந்தே லோக்கல் கொரியர்லேருந்து இன்டர்நேஷ்னல் கொரியர் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்க்குற வரைக்குமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில் ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. விவேக் அசோசியேட்ஸ் ஊஞ்சல் கடையில் அவங்க சொன்ன பேக்கிங் வேறு மாதிரி இருந்தது. 2 பக்கமே உட்டன் பாக்ஸ் வச்சு பபிள் ரேப் பண்ணி ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அதை DHL இல்லை ஃபெடெக்ஸ் அது மாதிரி கொரியரில் போடுவோம், ரொம்ப சேஃபாக இருக்கும்னு சொன்னாங்க.
ஆனால் நம்ம புக் பண்ண இந்த ஏஜென்சி அது மாதிரி உடன் பாக்ஸில் பேக் பண்ணலனாலுமே ப்ராடக்ட் சேஃபாக வந்துடுச்சு. ஊஞ்சலோட காஸ்ட் 83,000 அண்ட் ஷிப்பிங் காஸ்ட் 42,500. ஊஞ்சலோட காஸ்ட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சென்னை டு சிங்கப்பூர் ரெண்டும் சேர்த்து 1,25,500 rupees, 1.25 லட்சம் செலவாயிருக்கு. இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று தோணலாம். சிலருக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சிலர் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படலாம். சிலர் இதை ஷோ ஆஃபாக நினைக்கலாம். சிலர் இது எதுக்கு தேவையான செலவா, இது தண்ட செலவு அப்படின்னு நினைக்கலாம். சிலர் இது எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். பட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு என்னோட நோக்கம் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும், இன்னொன்று எங்களோட சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு போய் வீட்டுக்காக இவ்வளோ செலவு பண்ணோமான்னு சிலர் நினைக்கலாம். என்னை டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. ஆனால் தாய் மண்ணை விட்டு வெளிநாட்டில் போய் காலம் ஃபுல்லாக உழைச்சி காலமே முடிஞ்சிடும் வெளிநாட்டில். அந்த அளவுக்கு அங்கேயே கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிடுறோம். ஆனால் ஊரில் நம்ம பெரிய வீடெல்லாம் கட்டுறோம். ஒரு நாள் போவோன்னு ஊரில் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுறோமே தவிர நம்ம வாழ்கிற இடத்துல வெளிநாட்டில் இதெல்லாம் தேவையான்னு நினைக்கிறோம். வெளிநாட்டில் ஒரு 25-30 வருஷம் வேலை செஞ்சு செட்டில் ஆகிருக்காங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 40+ ஏஜில் இருக்கும்போது நம்மளோட 40ஸ்லையாவது நமக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நிறைய விதமான கமெண்ட்ஸ் வரலாம். அதுக்காக தான் இப்போவே நான் எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டேன். இந்த ஊஞ்சல் வாங்கினதில் இப்போ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இல்லை என்னோட ரிக்ரெட்ஸ் என்னன்றது ஷேர் பண்ணுறேன். அந்த ஊஞ்சல் கடையில் நாங்கள் 1 full day ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புதுசாக இருந்தது. நம்ம அங்கேயே இருக்கிற ஆளாக இருந்தால் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1-2 கடையாக விசாரித்து பார்த்து வாங்கியிருக்கலாம். நம்ம வெக்கேஷனில் போயிருந்ததுனால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனதுனால 1 full day ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால அதுக்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகவும் ஆயிடுச்சு. அதனால் ஒரே ஷாப்பில் நாங்கள் இதை டிசைட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கடையிலையும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஊஞ்சலை பில் பண்ணும்போது அவங்க பிரேக் டவுன் கொடுத்து ஊஞ்சலோட காஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட் சொல்லும்போது அப்படியே ஊஞ்சல் காஸ்ட்டை விட ஷிப்பிங் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்கள் ஃபோக்கஸ் டோட்டலாக அந்த ஷிப்பிங் காஸ்ட்டை எப்படி கட் டவுன் பண்ணுறது, அதில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஃபோக்கஸில் போயிடுச்சு. அந்த ஷிப்பிங் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணோமே தவிர இந்த ஊஞ்சல் காஸ்ட்டை கொஞ்சம் கூட நாங்கள் பார்கெயினோ இல்லை கொஞ்சம் கூட குறைச்சியோ கேட்கல. இப்போ வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு நினப்பு இருக்குது. நம்ம ஒரு வேளை இந்த ஊஞ்சலில் கொஞ்சமாவது பார்கெயின் பண்ணியிருக்கலாம். அவங்க குறைச்சிருப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. அங்கே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இல்லையான்றதும் எனக்கு தெரியல. பட் நம்ம சைட்லேருந்து நம்ம கொஞ்சமாவது பார்கெயின் பண்ணியிருக்கலாம். ஏதாவது கொஞ்சம் காஸ்ட் ஊஞ்சல்லேருந்து கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அடுத்து நான் ரிக்ரெட் பண்ணுறது, இந்த ஊஞ்சல் வாங்கும்போது இந்த டபுள் சைடு உட்கார்ற மாதிரி ஊஞ்சல் எங்களுக்கு வாங்கணும்னு தோணலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 சோஃபா இருந்தது. அந்த 2 சோஃபாவும் இந்த ஜன்னல் வரைக்குமே வந்துடும். இங்க வரைக்கும் வரும். நல்லா பெருசா அகலமா இருந்ததுனால இந்த இடமே இவ்வளவு பெருசா ஸ்பேஷியஸா அப்ப தெரியல. அதனால இந்த ஊஞ்சல் இவ்வளவு தூரம் ஆட முடியும்ன்றதும் எங்களுக்கு யோசிக்க முடியல அப்ப. ஆனா இது போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா நல்லா ஃபுல்லா ஆட முடியுது, ஸ்விங் பண்ண முடியுது இந்த ஊஞ்சல்ல. இதுவே இது இப்படி ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா சாயந்தர நேரத்துல இந்த கதவை ஜன்னல் திறந்து வச்சுட்டு பார்த்தோம்னா, இப்படி ஈவினிங் டைம்ல இப்படி ஜன்னலை திறந்து வச்சுட்டு இங்க இருந்து பார்த்துட்டு நம்ம உட்கார்ந்து ஸ்விங் பண்ணோம்னா இந்த சீனரி இந்த ஜன்னல்ல இருந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்ப வெயில் கிளார் அடிக்குதுன்றதுனால திறந்து காட்டினா உங்களுக்கு லைட்டிங் ரொம்ப இருட்டா தெரியும். அதனால திறக்கல. ஆக்சுவலா ஈவினிங் டைம்ல வெயில் இல்லாத நேரத்துல இந்த கர்டன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இது இந்த பக்கம் திருப்பி போட்டு இங்க உட்காந்து இப்படி பார்த்து ஸ்விங் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். அது நாங்க இந்த ஊஞ்சல் மாட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்றேன். வீட்டுல வேற யாரும் ஃபீல் பண்ணல, நான் தான் ஃபீல் பண்றேன். சோ நம்ம யோசிக்கிறது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க வேண்டியதா இருக்குது. இதுவே இந்த இடமும் பெருசா இருக்கு, அகலமா. இன்னும் கொஞ்சம் பெருசா கூட ஊஞ்சல் வாங்கியிருந்தா ஒரு ஆள் படுக்கிற அளவு கூட இருந்திருக்கும். சோ நாங்க பார்த்தோம்னா காம்பாக்டா இது அழகா இருக்கு, நீட்டா இருக்கு அப்படின்ட்டு இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு இதை ஆர்டர் பண்ணி
ஆஃப்டர் அ லாங் வெயிட், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறமா இது வந்து இப்போ ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இந்த ஊஞ்சலை நாங்கள் இங்கே மாட்டியிருக்கோம். வெளியேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப அழகாக க்யூட்டாக தெரியலாம். பட் என்னோட ஃபீலிங் என்னென்னா, இதை ரிவர்சபிள் 2 சைடுமே மாற்றி உட்கார்ற மாதிரி வாங்கியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண இல்லையா, ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்புறம் இன்னொரு ஷாப்பும் விசிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் என்னோட ஃபீலிங் அது. எங்கள் வீடு ரெனோவேஷன்லேயும் இதே மாதிரி தான். வெளியேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு வீடு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இது வெறும் பேப்பர் ட்ராயிங்கில் நான் பண்ண இன்டீரியர் ரெனோவேஷன் டிசைன் இதுவே வந்து 3Dயில் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வேறு மாதிரி இன்னுமே பெட்டராக நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஓவராலாக எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், ரொம்ப ஹாப்பி தான். வீடு இருக்கிற அமைப்புலேயும் சரி, இந்த ஊஞ்சல் வாங்கினதுலேயும் சரி. நீங்கள் இந்த மாதிரி ஊஞ்சல் வாங்கியிருக்கீங்களா, வாங்கினா எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க. சுபா விலாக்ஸ்ன்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.